ஆனஸ்ட்லி படம் வந்து எனக்கு ஆவரேஜ் தான். நான் என்னோட ஃபுல்லஸ்ட் கிடையாது. படம் வந்து கலெக்ஷன் ஆச்சு எல்லாம் டி பிளாக் சொல்றீங்க. டி பிளாக் சொல்றேன். ஆவரேஜா? இல்ல எனக்கு என்ன பேசி நான் ஜென்யூனா அக்செப்ட் நான் எனக்குள்ளே அக்செப்ட் பண்ணிக்கல. ஓகே. நான் பண்ணக்கூடிய படம் அது இல்ல. நான் வந்து எதிர்பார்த்த ஒரு விஷயம் இது இல்ல. நான் பண்ணக்கூடிய விஷயம் இது இல்லங்கிறது எனக்கே தெரியும். அது ஒரு ஒரு பிலோ ஆவரேஜ்னு வச்சுக்கலாம். புரியுது. பிலோ ஆவரேஜ் தாங்கிறது நான் இன்னுமே பிலீவ் பண்ணுவேன். அபோவ் ஆவரேஜ்னு இப்ப பிலோக்கே போயிட்டீங்க. இல்ல ஏன்னா நான் வந்து என்னால என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியும். நான் பண்ண முடியும்னு தெரியும். பட் நான் ஏன் இத பண்ணேன்? ஏன் இத பண்ணேங்கிறதுக்காகவே வந்து ஒரு 1 1/2 வருஷம், 2 வருஷம் கிட்ட வந்து அந்த குற்ற உணர்ச்சியா சுத்திட்டு இருந்தேன். ஐயோ! நம்ம ஆடியன்ஸ ஏமாத்திட்டோம். இல்ல நம்ம இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டோம். நம்ம வந்து த்ரில்லர் தொட்டோம். ஓகே எனக்கு பரவால்ல. பட் இன்னுமே நம்ம எஃபோர்ட் போட்டு நெறைய பண்ணியிருக்கலாமோ! ரைட்டிங்லயோ, அதுலயோ பண்ணியிருக்கலாமோ! என் ரைட்டிங்க காமிக்கிறதுக்கு வந்து ஒரு இடம் வேணுமே எனக்கு. அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிருக்கேன். அதுலலாம் வந்து நீங்க ரைட்டிங் நல்லா ஸ்ட்ராங்கா? உங்கள பொறுத்தவரைக்கும் நீங்க நம்புறது? இல்ல நான் நம்புறது என்னன்னா ரைட் பண்ணுவேன். எனக்கு நான் அதுக்குன்னு வந்து நான் ஒரு ஜாம்பவான் இல்ல அப்படி கேட்கல. என்னால ஒரு ஆடியன்ஸ புக் பண்ணி ரைட்டிங்ல உட்கார வைக்க முடியும்னு எனக்கு தெரியும். சூப்பர். எனக்கு அது தெரியும். பட் நான் டி பிளாக் பண்ணும்போது வந்து ரொம்ப லேசியான ரைட்டிங் பண்ணிட்டோமோ! இல்லன்னா வந்து இது இன்னும் ஒர்க் பண்ணியிருக்கலாமோ! இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இன்னும் நெறைய டிராஃப்ட் எடுத்துருக்கலாமோ! இன்னும் நம்ம டைம் கேட்டுருக்கலாமோ! புரொடக்ஷன்ல டைம் கேட்டு நான் இன்னும் கொஞ்சம் டைம் ஒரு 6 மந்த்ஸ் டைம் எடுத்துக்கலாம், 3 மந்த்ஸ் டைம் எடுத்துக்கிறேன்னு சொல்லி டைம் எடுத்து பண்ணியிருக்கலாமோ! நெறைய லேர்ன் பண்ணியிருக்கலாமோ! அதுக்கப்புறம் இந்த டி பிளாக் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து நெறைய பர்சனல் கிளாஸ் போட்டு, ஆன்லைன் கிளாஸஸ்லாம் போய் ரைட்டிங்க்கு இதுல இது கத்துக்கலாம், அது கத்துக்கலாம், இது கத்துக்கலாம்ன்னு சொல்லி படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 மந்த்ஸ், 4 மந்த்ஸ் வந்து ரொம்ப டவுன்ல இருந்தேன். அது வந்து நஷ்ராக்கு கல்யாணம் ஆயிருச்சு. கல்யாணமான டைம். ஃப்ரெஷ்ஷா கல்யாணமான டைம் அவன் வந்து ரொம்ப இல்ல நீ ஏதாவது பண்ணி திருப்பி வெளிய வருவ. உனக்கு தெரிய வரும். உனக்கு உன்னோட ஸ்கில் உனக்கு இருக்கு. அது கன்ஃபார்ம் வெளிய தெரிய வரும்னு சொல்லி, ரொம்ப மோட்டிவேட் பண்ணி ஒரு விஷயத்துல வந்து அந்த 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 இன்னும் எப்படி சொல்றது? டார்க் நைட் ஆஃப் த சோல்ன்னு சொல்லுவாங்க. ரைட்டிங்ல வந்து இந்த சேவ் த கேரக்டர் டார்க் நைட் ஆஃப் அந்த டார்க் நைட் ஆஃப் த சோல் தான். அந்த அந்த இடத்துல வந்து ரொம்ப அமுங்கி போய் ஒரு இடத்துல உட்கார்ந்துருந்தேன். அப்ப வந்து சரி ஓகே. உனக்கு ஏன்னா யூடியூப்னு பெருசா பண்றதில்ல. யூடியூபே விட்டேன். பெருசா எனக்கு ஒரு ஐடியாவே இல்ல. ஏன்னா நான் படம் பண்ணிட்டேன். படம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு யூடியூப் மேல கான்சன்ட்ரேஷனே இல்ல. நான் வந்து ஓகே யூடியூப் திருப்பி போலாம். ஆனா வந்து எனக்கு திருப்பி படம் பண்ணணும். நான் எதுக்காக வந்தேன்? என்னோட 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 ஒரு 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 கொள்கை ஐ மீன் ஒரு இது வேணும் என்னன்னா, படம் பண்ணணும். இது ஒரு ஒரு படம் பண்ணி ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான். அது திருப்பி யூடியூப் ஏன் நான் போணும்? காசு வரும். யூடியூப் போனா காசு வரும். ஆனா நான் எப்படியோ ட்ரை பண்ணணுங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு தான் வந்தேன். அப்போ வந்து ரொம்ப டார்க் சைடா இருக்கும்போது தான் நஷ்ரா எனக்கு வந்து பயங்கரமா ஹெல்ப் பண்ணி மோட்டிவேட் பண்ணி. அப்புறம் ரெசார்ட் வந்து கிடைக்கும்போது கூட சொன்னேன். இல்ல நான் படம் கதை பண்ணியிருக்கேன். இந்த படம் கதை இது. இன்னும் 2, 3 படம் கதை இருக்கு. அப்படிங்கும்போது இல்ல இது கேட்கறாங்க. ஒரு 100 எபிசோட்ஸ் கதை இருக்குன்னா, இது நீ பண்ணு. கொண்டு போய் இது குடு ஒர்க் அவுட் ஆகும்னு சொன்னா, நான் அப்பவுமே வந்து எனக்கு ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நம்பிக்கை இல்லாதபோது அவளோட ஒரு என்ன செல்ஃப் பிலீஃப் தான். நீ பிலீவ் பண்ணு. இத பிலீவ் பண்ணு கன்ஃபார்ம் நடக்கும் அப்படின்னா. பிலீவே பண்ணாத வேணாம் பிலீவ் பண்ண வச்சா, நான் போய் ஸ்கிரிப்ட்ட குடுத்தேன், ஒர்க் அவுட் பண்ணோம், பிரிச்சோம். இப்போ ரெசார்ட்க்கு ஒரு பிரேக் கிடைச்சு, இப்போ ஒரு இடத்துக்கு வந்து ஒரு ரைட்டிங்கா ஒருத்தங்க வந்து ஒரு அக்னாலஜ் பண்றாங்க. உங்க ரைட்டிங் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஓகே. அப்ப இப்ப இந்த இடத்துல நமக்கு ஒரு ஆர்கனைசேஷன் கிடைக்குது அப்படிங்கிறது இந்த விஷயத்த பிரேக் பண்ணி வந்தது டார்க் சைட்ல இருந்து பிரேக் பண்ணது நக்ஷரா தான்.